பரவாயில்லை, எங்களுக்கு ஸ்டாலின் முதலமைச்சர் வர வேண்டும் என்கிற ஒற்றை புள்ளியில் இருக்காங்கன்னு பாருங்க. அது அல்ல. அதாவது அவர்கள் எல்லோரும் விரும்புவது தொடர்ந்து வெற்றி பெற்றோம், 26 இன்னும் கூடுதலாக இடங்களை பெற்று வெற்றி பெற வேண்டும், அதற்கு அமைதியா இருக்காங்க, மென்மையா இருக்காங்க. இதுதான் உண்மையான காரணம். இப்போ எந்த கொள்கையாலும் அது எல்லா கூட்டணிக்கும் இருக்கும், எல்லா தேர்தலுக்கும் இருக்கும். எல்லா தேர்தலையுமே எல்லா கூட்டணிக்குள்ளேயுமே எனக்கு இந்தந்த தொகுதிகள் வேணும் அப்படின்ற சிக்கல் வரும், இத்தனை எண்ணிக்கைகள் கூடுதலாக வேணும் அப்படின்ற சிக்கலும் வரும். அப்புறம் சின்னத்துல நிற்பது தொடர்பாக கூட்டணி தலைமை எடுக்கிற முடிவுகள்லையும் சிக்கல் வரும். இது நம்ம ஒவ்வொரு முறையும் பார்க்கிறதானே, அது எல்லா கூட்டணிக்கும் தானே பொருந்தும் அந்த சிக்கல். இல்ல சரிதாங்க. நான் இந்த நீங்க குறிப்பிடுற இந்த இணக்கம் அப்படிங்கிறது எங்க வருதுன்னு பாருங்க. அந்த இணக்கமே அங்குது. அதாவது தொடர்ந்து வெற்றி பெற்றோம், இந்த 26 வெற்றி பெற்று விடுவோம் அந்த என்கிற நம்பிக்கையில் இருக்காங்க, அவ்வளவுதான். வேற எந்த காரணமும் இல்ல, வேற எந்த இணக்கமும் இல்ல. ஏன்னா இப்ப நீங்க தூய்மை பணியாளர் பிரச்சனையில பாதிக்கப்பட்டது யாருங்க? அதில் நடந்த சம்பவங்கள் என்ன? இல்ல வேங்கவேல் என்ன பிரச்சனை என்ன? கள்ளச்சாரை பிரச்சனை, எல்லாவற்றிலுமே மௌனமாக, அதாவது குரல் கொடுத்தோம், போராடணும், பேசிக்கிட்டு அவரோடு இணைந்து போறோம் சொன்னா தவறுகளையும் ஏற்றுக்கொண்டு இணைந்து போறோம் சொன்னால் அதுதான் ஐயா எடப்பாடியை சொல்றாரு, பாவ மூட்டைகளை சுமக்கிறேன்னு சொல்றாரு. அதாவது தவறுகளையும் சகித்துக் கொண்டு கூட்டணி நீடிக்கிறோம் சொன்னா அது என்ன பேருங்கிறத அவருடைய கேள்வி. இப்போ திமுக இருக்கிற அணிகள் எல்லோருமே அவர்கள் சொல்லுகிற காரணம் அதிமுகவோடு பிஜேபி இருக்கிறது. திருமாவளவன் கடந்த சில வாரம் முன்பாக அங்கே பிஜேபி எப்படி போவோம் சொன்னார், பிஜேபி வருவோம் அர்த்தமா சொன்னார். அப்போ அவர்கள் நோக்கம் என்னன்னு சொன்னா, நான் திரும்ப சொல்றேன் சார், திமுக அணி இந்த தேர்தலில் வெற்றி பெறவில்லை என்று சொன்னால் நிச்சயம் வெற்றி பெற போறது இல்ல. அதற்கு பிறகு பாருங்க, அந்த கொள்கை உடனே பேச மாட்டாங்க, முரண்பாடு வெளிவருங்க. அப்புறம் தான் எல்லாமே வெளிவரும், என்னென்ன தவறு செஞ்சாங்க திமுகவுல, எப்படி சகிச்சுக்கிட்டோமோ வெளிவருங்க. இல்ல சார், நீங்க சொல்றீங்கல்ல இந்த தேர்தல்ல திமுக ஜெயிக்கணும் அப்படின்னு நினைச்சு எல்லாரும் ஒன்னா இருக்கிறாங்க, ஜெயிக்கிற அணின்னு நம்பி அவங்க எல்லாரும் ஒன்னா இருக்கிறாங்கன்னு. 2029 நாடாளுமன்ற தேர்தல் வரைக்கும் அவங்களுக்கு ஒரு கணக்கு இருக்கு. திமுக கூட்டணி கட்சிகளுக்கு 2029 நாடாளுமன்ற தேர்தலையும் இந்தியா கூட்டணின்னு போட்டியிடணும்னு ஒரு கணக்கு இருக்கு. இந்த தேர்தலுக்கு மட்டுமான கணக்காக அவங்க சேர்ந்துடல. ரெண்டாவது, 2017ஆம் ஆண்டிலிருந்து அவங்க பல தேர்தல்களில் ஒன்னா இருக்கிறாங்க, வெற்றி பெறுகிறார்கள். அடுத்த 2 தேர்தலுக்கும் அவங்களுக்கு இலக்கு இருக்கு. அப்படித்தானே இதை பார்க்கணும். இல்ல சரிதான். அதாவது அண்ணன் திருமாவளவனோ மற்ற கம்யூனிஸ்ட் தவிர சொன்னீங்கன்னா சில கட்சிகள் எல்லாமே மத்தியில் காங்கிரஸ் தலைமையில ஆட்சி அமைகிறது, நம்ம மத்திய ஆட்சி இடம்பெற வேண்டும் என்கிற ஆசை உண்டு, அது சரியானது கூட தான். ஆனால் அதற்கான வாய்ப்பு இருக்கான்னு பார்க்கணும். இப்ப நீங்க தமிழ்நாட்டில் என்ன தேவை? எதிர்கட்சி தலைவர் ஒவ்வொரு பகுதியா போறாரு, ஒவ்வொரு தொகுதியா போறாரு, போகிற இடங்கள் எல்லாம் மக்கள் வெள்ளம் வருது. இப்போ மக்கள் பிரச்சனை பேசுறாரு. உண்மையிலே திமுக ஆட்சியில் அந்த குறைகளும் இல்லை, நிறைவான ஆட்சி நடைபெறுகிறது என்று சொன்னால் அங்கே மக்கள் வர வேண்டிய அவசியம் இருக்காது, அவர் பேசுகிற வார்த்தைக்கு ஆரவாரம் வராது. அப்போ இது என்னன்னா தமிழ்நாட்டு சொல்லுங்க, சொல்ல வந்தீங்களா? இல்ல எதுவும் சொல்லல, நீங்க பேசலாம். ஓகே. அதாவது தமிழ்நாட்டில் இந்த ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று அதிமுக பொதுச் செயலாளர் பேசுகிறார், அதை மக்கள் ஏற்கிறாங்க. அப்போ இதன் வெளிப்பாடாக எடப்பாடியார் இந்த இவ்வளவு தவறுகளை வைத்துக் கொண்டு திமுகவோடு நீங்கள் உறவாடுகின்றீர்களே, தொடர்கின்றீர்களே என்கிற கேள்வி எழுப்புறாங்க. இது நியாயமான கேள்வி. ஏன்னா அதிமுக குறித்து இதே விசிக பேசுது, கம்யூனிஸ்ட் பேசுது, காங்கிரஸ் பேசுது, இப்படி பேசுகிற போது அந்த கட்சிகளுக்கு பதில் சொல்ல வேண்டிய பொறுப்பு அவருக்கு உண்டுங்க. அதாவது நாங்கள் தவறுகளை சுட்டி காட்டுகிறோம், அந்த தவறுகள் இருக்கிறது என்று நீங்களும் சொல்றீங்க, கம்யூனிஸ்டும் சொல்றது மட்டும் சொல்றீங்க, சொல்லிக்கொண்டே நீடிக்கிற போது உங்களுக்கான சூழல் எங்கே அங்க மாட்டிக்கொண்டு பாருங்க. இல்ல நாங்க எதுல நீங்க ஆட்பட்டீங்க? நாங்க என்ன பண்றோம்னா, கூட்டணியில் இடம் பெற்றிருந்தாலும் அரசு தவறுகள் செய்யும் போது, மக்களுக்கு எதிரான சில நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் போது நாங்க கூட்டணியாக எதிர்க்கிறோம், கூட்டணி கட்சிகள் குரல் கொடுக்கிறோம். ஆனா ஒருபோதும் தேர்தல் கூட்டணிங்கிற அடிப்படையில இருந்து அவங்க விலகுவதற்கு அவங்க தயாராக இல்லை. எல்லா பிரச்சனைகள்லையும் அவங்க அரசை விமர்சிக்கிறாங்க, எதிர்க்கிறாங்க, சில பிரச்சனைகள்ல போராட்டங்கள் கூட நடத்தியிருக்காங்க. ஆனா கூட்டணியை முறிச்சுக்கிட்டு வெளியே அதிமுகவோடோ விஜயோடோ சேரக்கூடிய அளவுக்கு அவங்க திமுகவை விட்டுட்டு வருவதற்கு தயாரா இல்லைங்கிறதான ஒவ்வொரு முறையும் அவங்க தெளிவுபடுத்துறாங்க, புரிய வைக்கிறாங்க. சார் கார்த்திகேயன் சார், இப்போ திரு வைகோ அவர்கள் தெளிவாக சொன்னார். அதாவது நான் ஒரு இம்மி அளவு கூட திமுக மீது விமர்சனம் வைக்கல, போராடலங்கிறார். தவறுன்னு தெரியுது. ஆனா விசிக கம்யூனிஸ்ட் கட்சிகள் என்ன பண்ணாங்கன்னா, பின்னால் ஒரு நாள் விமர்சனம் வரும் என்பதற்காக வேண்டாம் போராட்டம் பண்றாங்க. இப்போ நீ போராடி கொண்டே எப்படி சார் தவறு செய்யறேன்னு சொல்லிக்கொண்டே நீடிக்கிறவங்க எந்த வகையான சரியான அதை பாதுகாக்க முடியுங்க? இல்ல எல்லா இடங்கள்லயும் அப்படிதானா சார்? இப்ப நீங்க மகாராஷ்டிரா எடுத்துக்கிட்டீங்கன்னா மும்மொழி கொள்கை அப்படின்னு பாஜக பேசுது, ஷிண்டே அதை எதிர்நிலையில இருக்கிறாரு, 2 பேரும் கூட்டணியில தான் இருக்கிறாங்க. ஆனா முரண்பாடுகள்னு ஒரு பிரச்சனையில வருகிற போது அவங்க எதிர்ப்பை தெரிவிக்கிறாங்க.
இது எல்லா மாநிலங்கள்லயும் கூட்டணியா இருக்கிற போது கூட்டணி கட்சிகளுக்குள்ள இந்த கொள்கை சார்ந்த முரண்பாடுகள் வரத்தானே செய்யுது. அது தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்ல, இது அதிமுக பாஜக இருக்கிற போது அந்த சிக்கல் இருக்குது. இப்ப அதிமுக பாஜக கூட்டணியில அந்த சிக்கல் இல்லையா? மும்மொழி கொள்கையில சிக்கல் இல்லையா? நீட்ல அந்த சிக்கல் இல்லையா? மாநில உரிமையில அந்த சிக்கல் இல்லையா? இந்தி பிரச்சனையில அந்த சிக்கல் இல்லையா? அப்ப அப்படி ஒரு நிலைப்பாடை கொண்டு வருகிற போது அதிமுக மட்டும் என்ன பண்ணும்? பாஜகவை விமர்சிக்க தானே செய்யும். சரி, இரண்டு கட்சிகளுக்கான அந்த பாலிசி மேட்டர், கொள்கை ரீதியான பிரச்சனைக்கு போக வரும்ல, அது எல்லா கட்சியும் உண்டுதான், சரிதான். சரி, இப்போ மக்கள் பிரச்சனை வரும்போது இப்போ தூய்மை பணியாளர் பிரச்சனையில பாதிக்கப்படுவது உண்மையிலேயே எப்படி பண்ணாங்கன்னு தெரியும். ஆனா நான் முதலமைச்சரோடு சந்திச்சு பேசி யாருன்னு பாருங்க, தூய்மை பணியாளரே அல்ல. அதையும் சகித்துக் கொண்டு உண்மைன்னு சொன்னா பட்டியலினத்து மக்கள் தான் அதிகமா இருக்காங்க அதில் கூட. ஆனா அதையும் சகித்துக் கொண்டு விசிக மௌனம் காக்குது என்று சொன்னால் அங்கே வெற்றி மட்டும் முக்கியமொழியே, உங்களுக்கு தன்னுடைய சமுதாயம் நீங்க யாரை வைத்து அரசியல் பண்ணீங்களோ அவர்கள் மீது அக்கறை இல்லையே. அப்போ இது போன்ற கேள்வி வருது இல்லைங்களா? அப்போ ஒவ்வொருவரும் முன்வைத்து செய்கிற அரசியல் யாருக்கானதோ அந்த அரசியலையே அவர்கள் கைவிட்டு போகக்கூடிய ஒற்றை நோக்கம், ஒற்றை புள்ளி, வெற்றி. எம்எல்ஏ ஆகணும், எம்பி ஆகணும் தாண்டி யார் பாதிக்கப்பட புறந்தள்ளி போயிட்டே இருப்போம். எங்களுக்கு தேவை குதிரைக்கு லாடம் போட்ட மாதிரி, குதிரைக்கு கடிகாரம் போட்ட மாதிரி போயிட்டே இருப்போம். இந்த பாதையில் அவர்கள் பயணிப்பதைத்தான் அதிமுக பொதுச் செயலாளர் பேசுகிறார். என்னன்னா அதிமுக கொள்கை முரண்பாடு. இப்ப நீங்க திமுக வலிமையா இருக்குன்னு சொல்றோம். 2021 இதே வலிமையான அணியைத்தான் வெறும் 3% வாக்குகள் மட்டுமே குறைவாக பெற்று அதிமுக தோல்வி தழுவியது. இதே கூட்டணி தான் பல இடங்களில் குறைந்த வாக்கு வித்தியாசம் மட்டும் வெற்றி பெற்றதுங்க. அப்போ இந்த கூட்டணி 5 ஆண்டு கால இந்த அதிருப்திகளுக்கு பிறகும் அப்படியே தொடர்ந்து இருந்தா அந்த பிரச்சனை இல்ல. இப்ப நீங்க 2021 இருந்து 4-5 வருஷம் தொடர்ந்து இருந்து இந்த எலெக்ஷனை சந்திக்கிற போது அதிமுக பாஜக குறித்து இந்த விமர்சனம் வந்திருக்க போறது இல்ல. இடையில தலைமை கழகத்துல தீர்மானம் நிறைவேற்றி இனிமே எப்போதுமே கூட்டணி இல்லைன்னு சொல்லி மீண்டும் கூட்டணி உருவாகி அதுக்கப்புறம் இந்த கெமிஸ்ட்ரியை கொண்டு வர வேண்டிய பொறுப்பு இருக்கு இல்லையா? அதுக்காக நடைமுறைப்படுத்தக்கூடிய செயல்பாடுகள் குறித்த விமர்சனங்கள் தான் தொடர்ந்து இருந்தா யாரு பேச போறா? யாரும் பேசிருக்க மாட்டாங்க. நீங்க கேட்கிற கேள்வி சரியான கேள்வி. கடந்த தேர்தல் நாடாளுமன்ற தேர்தல் கூட பாஜக அதிமுக தொண்டர்கள் தனித்தனியாக போட்டிட்ட போது உண்மையை தொண்டர்கள் மத்தியில் வருத்தம் வந்தது. இருவரும் இணைந்திருக்க வேண்டும், இணைந்து திமுகவை தோற்கடித்து வேண்டும் நினைச்சாங்க. ஆனால் அது ஒரு கசப்பான சூழ்நிலை உருவாச்சு. ஆனா இதன் மூலமாகவே நீங்க கடந்த தேர்தலில் ஏற்பட்ட அந்த கசப்பின் அரசியல் கசப்பின் அடிப்படையில மீண்டும் இணையாவிட்டால் திமுகவுக்கு மிகப்பெரிய வாய்ப்பை நாமே தாரை வார்த்தமாய் உருவாகிவிடும் என்கிற அந்த எண்ணத்தின் அடிப்படையில் தான் மீண்டும் ஒன்று சேர்றாங்க. அப்போ ஒன்று சேர்ந்த நோக்கம் அந்த கட்சியில் தொண்டர்கள் இணையவில்லை அர்த்தமல்ல, திமுகவை தோற்கடிக்க வேண்டும் என்கிற அந்த ஒற்றை புள்ளியில மென்மையா எல்லாமே இணைகிறாங்க. இணைப்புல எந்த விஷயமும் இல்லைங்க. பேசுவோம். ஓகே.